அண்ட் லீடிங். நாலுமே வந்து எப்படின்னா ஃபோர் பிரதர்ஸ் மாதிரி ஸ்ரீச்சரன். ஓகே, பிளானிங்ன்றது மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். பிளானிங் பிளானிங் வந்து ஆர்கனைசேஷனல் நெசசிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே. ஓகே, பர்பஸ் ஆஃப் பிளானிங்ன்றது டூ ஃபோல்ட். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க டீச்சர், எம்சிக்யூல வரும். ஒன்னு கோல்ஸ், அப்ராப்ரியேட் கோல்ஸ் டிட்டர்மைன் பண்ணிக்கிறது. இன்னொன்னு இனோவேட்டிவ் சேஞ்ச். ஓகே, ஒன்னு இனோவேட்டிவ் சேஞ்ச், இன்னொன்னு கோல்ஸ் இது பண்ணிக்கிறது. இனோவேட்டிவ் சேஞ்ச்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாறுதல் எடுத்துன்னு வருது, அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துன்னு வந்து மாறுதல் எடுத்துன்னு வருது, அதான் இனோவேட்டிவ் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஜார்ஜ் இப்போ எம்சிக்யூல எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். பிளானிங் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன் ஆஃப் ஆல் என்டர்பிரிட்டர்ஸ். யார் இதை சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் வில் பி ஹெரால்ட் கூன்ஸ், ஜார்ஜ் டெரி, டால்டன் மெக்ஃபார்லேண்டு, அப்புறம் சைரல் ஓ டெனல் அப்படி கொடுப்பாங்க. உங்களோட ஆப்ஷன் ஜார்ஜ் டெரி இருக்கும், அதுக்கு நீங்க படிக்கணும் அதுக்கான. ஓகே, ஸோ இதை நோட்ல எழுதிட்டு எந்த டெஃபினிஷன் அப்டேட் பண்ண வேண்டாம். இப்போ எப்படி சொல்றேன், ஜார்ஜ் டெரினா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சொன்னவர் வந்து ஜார்ஜ் டெரி அப்படி படிச்சுக்கோங்க. ஹரால்டு கூன்ஸ் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராசஸ்ன்னு சொன்னவர். டால்டன் வந்து அதை வந்து டிசைர்ட் ஃபியூச்சர் ஸ்டேஜ்னு சொன்னவர். அந்த மாதிரி க்ளூ வச்சு படிச்சுக்கணும். புரியுதா? ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங். பிளானிங் என்னன்னா மேனேஜ்மெண்ட்டோட பிரைமரி ஃபங்க்ஷன். ஒரு ஒரு பிளானிங் இல்ல அப்படின்னா, ஓகேவா, ஒரு பிளானிங் இல்ல அப்படின்னா உங்களால பாலிசியை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்றதோ இல்ல விஷன் அக்கம்ப்ளிஷ் பண்றதோ முடியாது. ஸோ பிளானிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்க வந்து காலேஜ் போகணும், காத்தால போகணுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வாட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் ஒர்க்? ஃபர்ஸ்ட் சீக்கிரமா எழுந்துக்கணும், கரெக்டா? எத்தனை மணிக்கு காலேஜ் உங்களுக்கு டீச்சர்? அங்க இருக்கணும். அப்பனா நீங்க கண்டிப்பா வீட்ல இருந்து 7 o'clock கிளம்பணும். 7 o'clock கிளம்பினா கரெக்டா இருக்குமா? எப்போ கிளம்புவீங்க? அப்பனா 6:45 கிளம்பணும் வீட்ல இருந்து இல்ல. அப்போ யூ ஹேவ் டு கெட் அப் 5:30 அந்த மாதிரி எழுந்துக்கணும். அப்பனா 5:30க்கு எழுந்தாதான் நீங்க உங்களுக்கு ஸ்மூத்தா போய் காலேஜ் ரீச் ஆக முடியும். அப்போ 5:30 எழுந்துக்கணும்ன்றது உங்களோட பிளானிங். அதுலேருந்து நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு போடுது, கரெக்டா? ஸோ பிளானிங்ன்றது ஒரு மேனேஜர் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு பிரைமரி ஃபங்க்ஷன், அதுதான் ஃபர்ஸ்ட். கோல் ஓரியன்ட். ஸ்ரீச்சரன் இதெல்லாம் எழுதிக்கோங்களேன் நான் சொல்ல சொல்ல. பிளானிங் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எழுதிக்கோங்க. அடுத்தது பிளானிங் இஸ் கோல் ஓரியன்ட். பிளானிங் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். அப்புறம் பிளானிங் இஸ் பர்வேசிவ். இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து another 50 MCQ கொஸ்டின்ஸ் டீச்சர். ஓகே, மாடியூல் 1ல இருந்து அமுச்சு விடுறேன், முடிச்சிடுங்க. அப்புறம் மேக்ஸ்க்கு இருக்கும், அக்கௌண்ட்ஸ்க்கு இருக்கு, சரியா? பிளானிங் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். பிளானிங் இன்வால்வ்ஸ் சாய்ஸ் பிட்வீன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது அஞ்சுத்துல ஏதாவது ஒன்னு எம்சிக்யூல கேட்பான். பிளானிங் இஸ்ன்னு கேட்டுட்டு இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் ஒரு ஆப்ஷன்ல இருக்கும், இல்ல வந்து அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்மளுக்கு தியரியில இருந்து இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் பர்வேசிவ் அப்படியா? அப்படி கொடுக்க மாட்டாங்கண்ணா. உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா பிளானிங் இஸ் an intellectual process and pervasive ஒன்று இருக்கும், பிளானிங் ஸ்டெடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், லாங் டேர்ம் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ரெலவெண்ட்டாக இருக்கும்.
ஒன்னே ஒன்று மட்டும் ரிலவெண்ட்டாக இருக்கும், இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் அண்ட் பர்வேசிவ், அது சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க. என்ன உங்களுக்கு என்ன, நீங்க உள்ள டெப்தா பார்த்துருக்கீங்களா? மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள டெப்தா பார்த்துருக்கீங்களா? அந்த ஆத்தர் ஒவ்வொரு ஆத்தரும் சொன்ன டெஃபினேஷனை நீங்க படிச்சிருக்கீங்களான்றதான் டெஸ்ட் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். சரியா? அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இயர் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஜார்ஜ் டெரி என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிளானிங்ன்றது வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ உங்க முன்னாடி 3 பிஸ்னஸ் இருக்கு ஸ்ரீச்சரன். ஒன்று வந்து ப்ரொவிஷன் பிஸ்னஸ், இன்னொன்று அந்த டிஷர்ட் பிஸ்னஸ், இன்னொன்று மொபைல் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்சது வந்து டிஷர்ட் பிஸ்னஸ்னா நீங்க அதை சூஸ் பண்றீங்கல்ல, அதுவும் வந்து பிளானிங்ல ஒரு ஒரு முக்கியமான பங்கு விதிக்கிறது. இப்போ வந்து சம்டைம்ஸ் ஃபேமிலி வில் சூஸ்ல, இல்ல இல்ல ஸ்ரீச்சரன் யூ கோ இன் திஸ் லைன், சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் யுவர் ஓன். இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் லைக்கிங் ஒன்று இருக்கும். கரெக்டா? மூணாவது வந்து மார்க்கெட்ல எது டிமாண்ட் இருக்கோ அது ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எண்ட் ஆஃப் த டே எது சூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுவோம், நம்மளுக்கு என்ன பிடிக்கிறதும் சூஸ் பண்ண விருப்பப்படுவோம் இல்லையா? அதான் பிளானிங் இன்வால்வ்ஸ் சாய்ஸ் பிட்வீன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பிளானிங் வந்து ஃபிளெக்சிபிள், நோ பிளான் இஸ் ரிஜிட். பிளானிங் இஸ் கன்சர்ன் வித் இதுவும் எழுதிக்கோங்க ஸ்ரீச்சரன். பிளானிங் இஸ் கன்சர்ன் வித் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குரூப் அப்ஜெக்டிவ்ஸ். பிளானிங் இஸ் ஃபிளெக்சிபிள், அதுவும் எழுதிக்கோங்க. குட். லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிளானிங்ன்றது டிமெரிட்ஸ் ஆஃப் பிளானிங் ஸ்ரீச்சரன். சப்போஸ் வந்து இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பண்றாங்க. வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பண்ணும்போது லைக் இந்த இடத்துல வந்து ரொம்ப வாட்டர் ப்ராப்ளம் ஜாஸ்தி. ஹலோ, என்னாச்சு? எனக்கும் உங்க வாய்ஸ் பிரேக் ஆன மாதிரி இருந்தது ஆக்சுவலா. இப்போ கேக்குறதா? ஆ. ஸோ பிளானிங் வந்து சம்டைம்ஸ் இட் மைட் கோ இன்அக்யூரேட் ஆல்சோ. என்னோட ஃபோர்காஸ்ட் ராங்கா இருந்ததுன்னா பிளானிங் மைட் கோ இன்அக்யூரேட். அண்ட் பிளானிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டீடைல்டு ப்ராசஸ். இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, டைம். ரிஜிடிட்டினா என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? அப்படி இருக்காது, அப்படி இல்லைக்கண்ணா. ரிஜிடிட்டினா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. நான் இந்த கோடை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் இப்படிதான் யோசிப்பேன், நான் வந்து இதுக்கு இப்படி கூட ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், ஆனா நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன், நான் இப்படிதான் அப்படிதான் சில பேர் மைண்ட் செட் இருக்கும் தெரியுமா? அதான் ரிஜிடிட்டி. எனக்கு இது வரவே வராது, எனக்கு இதுதான் வரும் அப்படின்லாம் இருப்பாங்கல்ல சில பேர். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. அதே மாதிரி சில காலேஜஸ்லலாம் நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டா வந்தாங்கன்னா தான் நான் வந்து ஹால் டிக்கெட் கொடுப்பேன். ரிஜிடா இருப்பாங்க சில காலேஜ் ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. ஸோ அது பேர் தான் ரிஜிடிட்டி. வென் யூ டோன்ட் கம் அவுட் ஆஃப் யுவர் பவுண்டரி, அதான் ரிஜிடிட்டி. ஓகேவா? ஸோ பிளானிங் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ரிஜிடா நம்ம சில பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல இப்போ லெட்ஸ் டேக் கொரோனா டைம்ல எடுத்துக்கோங்களேன். கொரோனா டைம்ல இல்ல இல்ல கஸ்டமர்ஸ் வந்தாதான் நான் செல் பண்ணுவேன், நான் ஆன்லைன்லாம் போக மாட்டேன்னு நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன்ல பண்ணவனுக்கு தான் வந்து மார்க்கெட் இருந்திருக்கும், இவனுக்குலாம் மார்க்கெட் இல்லாம இருக்கும். கரெக்டா? ஸோ வென் யூ டோன்ட் கோ அவுட் ஆஃப் யுவர் பவுண்டரி, விச் இஸ் வெரி மச் ரியலிஸ்டிக்கா இருக்க ஒரு விஷயம், பட் யூ டோன்ட் வாண்ட் டு டச் இட் அப்படின்ற போது அதெல்லாம் வந்து ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. காஸ்ட்லி. சி பிளானிங் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸ்ரீச்சரன். டைம், மணி, நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணிக்கணும், அப்பதான் பண்ண முடியும். சப்போஸ் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சப்போஸ் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு அளவுக்கு வரைக்கும் பிளான் பண்ணிட்டு அப்புறம் அந்த டைம் வரும்போது நம்ம அக்கார்டிங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி பீப்புள் பார்த்திருக்கீங்களா? ஒரு 2 விஷயம், அதாவது ஒரு பெரிய ப்ராசஸ்ல 2 ஸ்டெப் மட்டும் பிளான் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அது எது ஃப்ளோ ஆஃப் டைம் எப்படி போறதோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இது இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள்.
இப்ப வந்து செமஸ்டர் வருது. ஓகே. செமஸ்டர்ல வந்து உங்க மேம் வந்து இன்டர்னல்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் குடுக்குறாங்க. ஓரளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓரளவுக்கு மேல உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா என்ன நினைப்பீங்க? சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட்ஸ்ல என்ன கனெக்ட் ஆகுதோ அப்படி அட்டெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. அதுதான் வந்து prefer to become doers rather than thinkers. ஓகே. அப்புறம் faulty design of planning system. faulty design என்ன? see அந்த planning systemல ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும். எம்ப்ளாயிஸை என்கரேஜ் பண்ணணும். நீங்க நல்லா பண்றீங்க. இப்ப காலேஜ்லயே அவங்களை என்கரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீச்சரன் நீங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் சூப்பரா பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆ இப்ப வந்து நான் சொல்றேன், ஸ்ரீச்சரா நீங்க அக்கவுண்ட் சூப்பரா பண்றீங்க. நிஜமாலே ரொம்ப நல்லா பண்றீங்க. அக்கவுண்ட் சூப்பரா பண்றீங்க. எக்கனாமிக்ஸ் நல்லா பண்றீங்க. மேக்ஸும் நல்லா பண்றீங்க. கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். நீங்க நல்லா பண்ண ஆரம்பிப்பீங்க. காலேஜ்ல வந்து நீங்க ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல வந்து டாப்பரா வரீங்க. உங்களுக்கு ஒரு ரிவார்ட் குடுக்குறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? இன்னும் நம்ம நல்லா பண்ணணும். காலேஜ் நம்மள மேல நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் இருக்கிற கார்ப்பரேட் அக்கவுண்டிங் நல்லா பண்ணுவீங்க. சென்டம் வாங்குவீங்க. காஸ்ட் அக்கவுண்டிங்ல சென்டம் வாங்குவீங்க. மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல சென்டம் வாங்குவீங்க. சோ அது என்ன ஆகுதுன்னா, அந்த ரிவார்ட் சிஸ்டம்ன்றது வந்து பிளானிங்ல இல்லன்னா, பிளானிங் வில் கோ ஃபார் அ டாஸ். அதே மாதிரி பார்ட்டிசிபேஷன். இப்போ உங்களுக்கு காலேஜ்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீசரண். இப்ப ஏன் காம்படிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? காம்படிஷன்ஸ் அந்த மாதிரியோட பர்பஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? வெரி குட். கரெக்ட். உங்களுக்கு கூட இருக்க ஸ்கில் செட்ட வெளில கொண்டு வரதுக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்க ஸ்கில் செட் வந்து நல்லா சூப்பரா நீங்க வந்து மிமிக்ரி பண்றீங்க. ஆர் சூப்பரா ஒரு விஷயத்த வந்து டிபேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, காலேஜ் என்ன பண்ணுவாங்க? உங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள டிபேட் காம்படிஷன்ஸ், இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்ல போட்டு தே வில் என்ஷூர் தட் யூ பார்ட்டிசிபேட் இன் மெஜாரிட்டி ஆஃப் தி காம்படிஷன்ஸ் இன் தட் லைன். அந்த மாதிரி தான் எம்ப்ளாயீஸையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் டிசிஷன் பிளானிங்ல. ஏன்னா அவர் தானே டைரக்டா ஒர்க் பண்றாங்க. கரெக்டா? அவங்களுக்கு தான் டைரக்டா அந்த பெயின் தெரியும். அவங்களே இது அவங்க கிட்ட கேட்காமயே நான் ஒரு பிளானிங் பண்றேன்னா என்ன ஆகும்? நான் ஏதோ பிளானிங் பண்றேன். அதாவது ஒரு ஒரு கேப் அப் இருக்கும். கரெக்டா? இப்போ உங்க உங்க காலேஜ்ல ஒரு டீம் ஒர்க்கா நடந்துட்டு இருக்கு. 4 பேரை இது பண்ண சொல்லிட்டாங்க. அதுல 4 பேர் நீங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ண. ஒரு பையன் மட்டும் சம்மந்தமே இல்லாமயே ஏதோ சொல்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? என்னடா இவன் நம்ம பார்ட்டிசிபேட் அப்ப என்ன ஆகும்னா நம்ம பிளானிங் டைம் ஜாஸ்தி ஆகும். வராம இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் டிஸ்கஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு டைம் சொல்றீங்க. வரவே இல்ல. அப்ப என்ன ஆகும்? ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஒழுங்கா செய்ய முடியாது. மேம் சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒர்க்குக்கு டெலிகேட் பண்ணிடு ஸ்ரீச்சரன். மொத்தத்தையும் நீ பண்ணாத. அப்ப அந்த ஒரு ஆள் வராததுனால என்ன ஆயிடும்? there won't there because of lack of participation it will go for a toss. ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ கோல்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் ஸ்ரீச்சரன். இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து அனதர் 15 இயர்ஸ் வந்து இந்தியா வல்லரசு நாடா ஆகணும்ன்றதுக்காக நிறைய லாங் டேர்ம் பிளான்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் வெரி ஸ்பெசிஃபிக் as well. இதுக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணணும். நம்ம டிஃபென்ஸ்க்கு இவ்வளவு அலோகேட் பண்ணணும். பப்ளிக் தேர் வெரி ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரி பண்ணணும். சப்போஸ் when I'm not very specific about that, what will happen? பிளானிங்கோட பர்பஸே சால்வ் ஆகாது. பிளானிங்ன்றது ஷார்ட் டேர்ம் 1 இயர்க்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் அ also for a long term period so that even when your next government comes, when India இந்த இதுல லேண்ட் அப் ஆகணும், ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னொரு கவர்மெண்ட் வந்தாலும் ஃபண்ட் அலோகேஷன் வச்சு அந்த லைன்ல growth நடந்துட்டே இருக்கும். தென் கம்பீட்டன்ஸ் ஆஃப் தி பிளானர். பிளானர் எப்படி இருக்கணும்? ஸ்கில் மட்டும் இருக்கக்கூடாது. இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். அதுக்கான நாலேஜ் இருக்கணும். எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நியூவன்சஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் லாங் ரேஞ்ச் பிளானிங்ன்றது இப்ப நீங்க பிளான் பண்றீங்க. இப்போ யூ ஆர் டூயிங் a CW internன்றது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபார் நெக்ஸ்ட் 12 months. இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட் ஃபார் யுவர் என்டையர் பீரியட் ஆஃப் லைஃப். யார்கிட்டயும் போய் வேலை வேணும்னு நிக்க வேணாம். ஓகே? யார்கிட்டயும் பைசா வந்து நீங்க borrow பண்ணிக்க வேண்டாம். ஒன்ஸ் யூ பிகம் காஸ்ட் அக்கௌண்டன்ட் யூ ஆர் அ செல்ஃப் எம்ப்ளாய்ட் கை. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் firm, காஸ்ட் ஆடிட் firm, or you can start own your GST consultant firm, anything, and you can run your see, but then you should have an experience னு வச்சுக்கோங்க. So the CMA is a seed, foundation is a seed which you are putting now to get the benefit for a longer period of time. கரெக்டா? அதுதான் வந்து பிளானர்ன்றது அதான் கம்பீட்டன்ஸ் ஆஃப் தி பிளானர்.
நான் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்றதுக்கு மட்டும் படிக்கல. ஓகே. நான் லாங் ரன்ல என் லைஃப வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். என் ஃபேமிலிய நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். எங்க அப்பா அம்மாக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப வந்து நான் சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது தான் we can understand the significance of the exams. அந்த மாதிரி தான் கண்ணா. ஒரு பிளானிங் எடுத்துட்டு வரும்போது கம்பெனியோட லாங் ரன்ல யோசிச்சு பண்ணணும். ஷார்ட் ரன்ல யோசிச்சு பண்ணக்கூடாது. பிளானிங் prevents innovation sometimes restrict ஆகுது பிளானிங்னால. ட்ரைனிங் ஃபார் மேனேஜர்ஸ் வந்து சம்டைம்ஸ் லேக் ஆகுது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். அன்சர்டனிட்டி. வாட் டு யூ மீன் பை அன்சர்டனிட்டி? வாட் டு யூ மீன் பை அன்சர்டனிட்டி? இன்னும் கொஞ்சம் யோசிங்க கண்ணா. சர்டனிட்டி, அன்சர்டனிட்டி. சர்டனிட்டினா என்ன? ஐ எம் ஷுர். ஆர் யூ சர்டன் அபவுட் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் யூ ஷுர் அபவுட் திஸ் அப்படின்னு அர்த்தம். அன்சர்டனிட்டினா என்னவா இருக்கும் அப்பனா? இப்ப நான் உங்ககிட்ட அன்னைக்கு கேட்டேன்ல, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கண்டிப்பா கிளியர் பண்ணிடணும். உங்களுக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஸ்ரீசரண் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? கன்ஃபார்ம்டா நான் கிளியர் பண்ணிடுவேன் மேம். மேக்ஸ் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஆர் சர்டைன் அபவுட் யுவர் கோல் இல்லையா? பட் when things when for few people things are not certain. இப்போ திடீர்னு ஒரு விஷயம் நடக்கிறது. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு அன்சர்டனிட்டி கரெக்டா? காஷ்மீர்ல அந்த இன்சிடென்ட் நடந்தது. அது இந்தியாவுக்கு அன்சர்டனிட்டி கரெக்டா? அதாவது நம்ம எதிர்பார்க்காதது ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒண்ணுமே கிளாரிட்டியே புரியவே இல்லை. என்ன நடந்தது அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அன்சர்டினிட்டின்னு சொல்லுவாங்க. பிளானிங்ல கொஞ்சம் அந்த அன்சர்டினிட்டி இருக்கும். எஸ்பெஷலி when the economy is in a depression or when the economy is in a no um, goes for a no huge crisis. அந்த மாதிரி இருக்கும்போது அன்சர்டினிட்டி பயங்கரமா ப்ரிவைல் ஆகும் என்விரான்மெண்ட்ல. புரியுதா ஸ்ரீச்சரன்? இப்போ உங்களுக்கு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, லிமிடேஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர் பிளானிங் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு வேற ஏதோ 3 சம்பந்தம் எல்லாம் பாயிண்ட்டை கொடுத்து சூஸ் பண்ணுன்னு கேட்பான். அதுக்கு நீங்க அந்த சைட் ஹெட்டிங்ஸ் நல்லா படிச்சுக்கணும். புரியுதா? ம். நீங்க தரவா அதாவது பை ஹார்ட் இங்க பண்ண வேண்டாம். பட் இதுக்கு தான் இதுன்றது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்க படிச்சாகணும். உள்ள டெப்தா படிக்கணும். புக் பேக் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போறாது. ஃபுல்லா ஸ்டடி மெட்டீரியல் கோத்ரூ பண்ணணும். ப்ரீரெக்வசிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பிளானிங். என்ன ப்ரீரெக்வசிட்ஸ்? ஒரு பிளானிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? பிளானை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும். ஈஸியா உங்களுக்கும் புரியணும், சொல்றவங்களுக்கும் புரியணும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் பிளானிங்க. கம்பெனியோட கோலை வந்து ஃபோக்கஸ் ஆகிறதா அப்படின்றத பார்க்கணும் மாதிரி இருக்கணும் பிளானிங். அது அப்புறம் வந்து கேரி டெஸ்லர்னு ஒருத்தர் இருக்காரு. எப்படி மேனேஜர்ஸ் வந்து எஃபெக்டிவ்லி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க ஒரு விஷயம் பிளான் பண்றீங்க ஸ்ரீச்சரன். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்களேன். இப்ப பிளான் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு பிசினஸ் எடுத்துக்கிறீங்க. அதே டிஷர்ட் பிசினஸ் வரலாம். எப்படி பிளான் பண்ணுவீங்க அந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு? ஸோ யூ வில் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி கஸ்டமர்ஸ். கஸ்டமர் குரூப் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. வெரி குட். அப்புறம் வெரி குட். ஸோ வெரி குட். ஸோ இஃப் இட்ஸ் அ ஸ்டார்ட் அப் மாதிரி இருந்ததுன்னா யூ வில் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவங்கள பார்ப்பீங்க. இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்குள்ளேயே யாரா ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியலனாலும் அவங்க கிட்ட கேட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். வெரி குட். அப்புறம் வேற என்னலாம்? எதுதான் சொல்லுங்க. பைசாக்கு என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்டர்ஸ், பேங்க், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். வெரி குட். அப்புறம் வெரி குட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பிளான்ல சவுண்டா இருக்கணும். சரியா? அதுக்கான அக்யூரேட் ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த டிஷர்ட் இந்த ஏரியால இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு டிஷர்ட் 50 ரூபா. நல்ல குவாலிட்டி டிஷர்ட். ஓகேவா? ஆம்,
செம்ம பிராண்டட் டிஷர்ட்டே 200 கிடைக்கும் திருப்பூர்ல. இப்போ நீங்க அந்த எந்த பிளேஸ்ல இருந்து வாங்குறோன்றதும் மேட்டர் இல்லையா? ஸோ ஃபோர்காஸ்டிங் கரெக்டா பண்ணியிருக்கணும். உங்க பிளான்ல நீங்க சவுண்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படிதான் பண்ண போறேன். உங்க அப்ஜெக்டிவ்ல கிளீனா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஓகே, ஒருத்தர்கிட்ட சொல்லி கெயின் அக்செப்டன்ஸ் ஆஃப் த பிளான். ஓகேவா? ஒருத்தங்க கிட்ட இதெல்லாம் பிளான், அப்போ வந்து அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றதை நீங்க கேட்பீங்க. அதனால என்ன ஆகும்? எஃபெக்டிவ் பிளானிங் ஆர்கனைசேஷன் நீங்க டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேமோட மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? சி, ஒரு விஷயத்தை அழகா பிளான் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரும்போது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்? உங்களோட ஃபேமோட மார்க்கெட் வேல்யூ, ஆல்ரெடி யூ ஆர் டூயிங் சம் பிசினஸ், பட் யூ ஆர் ட்ரைங் டு ஆட் திஸ் பிசினஸ் டு யுவர் ஃபேம்னா யுவர் குட்வில் இன்க்ரீசஸ். ஓகே, இப்போ சப்போஸ் 4-5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஏதோ சக்சஸ்ஃபுல்லா இல்லன்னு போது இந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அந்த ப்ராஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு டிசிஷன் பாயிண்ட் வரீங்களா? அதுவும் பிளானிங் தான். அப்புறம் மானிட்டரி சிஸ்டம்னா என்ன? அதை பார்த்துட்டே வருது, அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வருது. ஒவ்வொரு வருஷமும் பிளானை ரீவிசிட் பண்ணிட்டே வருது. சம்டைம்ஸ் டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் லைட் ஷிஃப்ட் இன் பிளான் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பிளான் பி அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணும். அதான் சொல்றாங்க, ஃபிட் த பிளான் டு த சிச்சுவேஷன். யூ ஷுட் ஹேவ் அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி டு கோப் அப் வித் த சேஞ்ச். சேஞ்ச் ஆக ஆக நம்ம கோப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னமும் வந்து ரெஸ்யூம் வந்து நௌக்கரியில போடுறேன் அப்படின்னா தப்பு. நான் என்ன பண்ணணும்? லிங்க்டின்ல போடணும், இன்ஸ்டால போடணும். கரெக்டா? ஸோ ஐ ஷுட் யூட்டிலைஸ் ஆல் த மீடியாஸ் இல்லையா? அந்த சோஷியல் மீடியாஸ் ஐ ஷுட் யூட்டிலைஸ் இட். அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் ப்ராசஸ். பிளானிங் ப்ராசஸோட ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்னா, as you rightly told, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஒர்க் பண்ண போறேன். ஓகே, அந்த ஒர்க் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படுறது. நான் இந்த ஏரியால டிஷர்ட் பிசினஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு பிக்கப் ஆகுமான்றது பார்க்கணும். யூ ஷுட் அனலைஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அப்ஜெக்டிவ் நோக்கி ஒர்க் பண்ணிட்டு பிளான் ப்ரிமிசஸ் எந்த இடம்னு பார்க்கணும். ஸ்ரீச்சரா, நீங்க சொல்லுங்க, உங்களோட டிஷர்ட் பிசினஸ் எங்க வந்து பண்ணினா கரெக்டா இருக்கும் சென்னையில? ஆ, தட் இஸ் டிட்டர்மைனிங் த பிளானிங் ப்ரிமிசஸ். புரியுதா? இங்கெல்லாம் டி நகர்ல சின்ன கடை போட்டா கூட போதும். ஃபுட் குட்டி கடை, ரொம்ப நாட் பெருசானாலும் உங்களுக்கு பிக்கப் ஆயிடும். கரெக்டா? இப்ப எங்க ஏரியாலயே ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து டி நகர்ல இல்ல, நாங்க வெஸ்ட்பாம் சைடுல இருக்கோம். ஸோ எங்க ரோட்லயே பாத்தீங்கன்னா 4 4 5 இது மேல் கார்மெண்ட்ஸ் ஷோரூம்ஸ் வந்திருக்கு, குட்டி குட்டியா. crocodiles அந்த மாதிரி ஒரு ஷாப்பு. அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் மட்டும் ஒரு ஷாப்ஸ். எல்லாமே வித் வெரி கம்மி ரேட், 200 250 300 பிராண்டு ஒரு இதுவா இருக்கு. அண்ட் இப்போ ஆடி தள்ளுபடினால இன்னும் கம்மியா இருக்கு ஆக்சுவலா. நான் வந்து இப்போ போத்தீஸ், பாண்டி பஜார்லாம் போலன்னா கூட இங்கே கூட கவர் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு வெரி வெல் ஐடென்டிஃபை பிளான். நான் வந்து இல்ல 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 காஞ்சிபுரம் எங்கேயோ போய் வைக்கிறேன்னா பிக்கப் ஆகுமா? பிக்கப் ஆகாது. காஞ்சிபுரம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஏரியா, பிக்கப் ஆகும், ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆஸ் யூ ரைட்லி ஐடென்டிஃபை, டி நகர் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். பாண்டி பஜார் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஓகே, ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்குண்ணா, ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து டிஷர்ட் நீங்க வச்சிருக்கீங்க, ஆனாலும் 2 3 பேர்கிட்ட கேட்கும் போது ஏன் நீ இப்படி யோசிச்சான அப்படி யோசிச்சானு சொல்லும் போது 4 5 தாட் ப்ராசஸ் வரும். அப்புறம் ஒவ்வொரு தாட் ப்ராசஸையும் எவாலுவேட் பண்றது. அதுல பெஸ்டா டிஷர்ட் தான் நான் பண்ண போறேன்னு எடுத்துட்டு. ஆனா ஒரு விஷயம் ஸ்ரீசரண், ஈவன் யூ ஆர் கோயிங் டு கோ அட் வித் யுவர் டிஷர்ட் பிசினஸ், யூ ஷுட் ஹேவ் அ கண்டிஜென்சி பிளான். ஏன்னா ஒருவேளை எனக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாத இருக்கும்போது நான் பிளான் பியா அதை எப்படி ப்ராப்பரா ப்ராஃபிட்டபிளா பண்ணணும்ன்றதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் பிளானை ரிவ்யூ பண்ணிட்டு, சி எனி பிளான் ஷுட் ஹேவ் அ கண்டிஜென்சி பிளான். இப்போ எங்களுக்கு வந்து நாங்க படிக்கும்போது வந்து இன்டர் லைக் we were 4 people. Two of them cleared inter during college, two of them we cleared post college. Okay, ஆனா எங்களோட கண்டிஜென்சி பிளான் பிகாம் முடிச்சுட்டு என்னதுன்னா, சிடபிள்யூ இன்டர் முடிச்சுட்டு வேலைக்கு போனோம், இல்ல சிடபிள்யூ இன்டர் முடிச்சுட்டு ஃபைனல் முடிச்சுட்டு வேலைக்கு போனோம். 2 வச்சிருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் வி அக்கார்டிங்லி டிட். அப்புறம் அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கணும், கண்டிஜென்சி பிளான். ஸோ இன்ஸ்டியூட்டே அந்த பிளான் தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்டிங்னா என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? வாட் டு யூ மீன் பை இம்ப்ளிமெண்டிங்? செயலுக்கு கொண்டு வெரி குட். ரிவ்யூவிங் த பிளான்னா, சரி நீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா ரிவ்யூ பண்றது. எங்கேயாவது நம்ம
ஏதாவது ஓவரா ரிஸ்க் எடுக்கிறோமா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்றோமான்னு பார்க்கறது தான் ரிவ்யூவிங் த பிளான். ஓகே. சரி, இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு ஸ்ரீதரன். எழுதிக்கோங்களேன். 4 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் டு பிளானிங். டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச், காம்போசிட் அப்ரோச், டீம் அப்ரோச். எழுதிக்கோங்க. குட். டாப் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலேந்து கீழே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து டாப்ல இருக்கு, மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு பிளான் இருக்கு. ஓகே. அத வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க கிட்ட சொல்லிப்பா இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண போறோம். ஓகே. நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றது டாப் டவுன் அப்ரோச். சரியா? டாப் மேனேஜ்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. லோவர் லெவல் பீப்புள் மட்டும் லோவர் லெவல் பீப்புள் மட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்றது. தட் இஸ் டாப் டவுன் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச்ன்றது என்னன்னா, கீழே இருக்கிற பீப்புள் இருக்காங்கல்ல, ஃபோர்மேன், ஒர்க்கர்ஸ், அவங்க ஃபுல் பிளானிங்கையும் சொல்லி டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றது. புரியுதா? நெக்ஸ்ட், காம்போசிட் அப்ரோச். காம்போசிட் அப்ரோச்னா என்ன அர்த்தம்னா, டாப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒண்ணுமே பண்ணாம மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு, பா இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ், நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க, ஆனா ஃபைனல் அப்ரூவல் எங்க கிட்ட தான் வரும். சரியா? ஏன்னா நாங்க கார்ப்பரேட் வைட் பிளான்ஸையும் அங்க கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காம்போசிட் அப்ரோச். டாப் டவுனும் இல்லாம பாட்டம் டவுனும் இல்லாம நடுத்தரமா நடக்கிறது. டீம் அப்ரோச்னா என்ன தெரியும்? என்னன்னா, ஒரு ரூம்ல எல்லாரையும் கூப்பிடுறது. என்ன, மேனேஜர்ஸ், லைன் மேனேஜர், ஸ்டாஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாரும் உட்காருங்க, எனக்கு 500 crores ப்ராஃபிட் வரணும். அந்த 500 crores ப்ராஃபிட்டுக்கு நீங்க ஒத்தொத்தரும் உங்களோட பாயிண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி தான் நான் பிளானிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, டாப் பாட்டம் எல்லாருமே ஒரு ரூம்ல உட்காந்து பண்றது டீம் அப்ரோச். புரியுதா? டைப்ஸ் ஆஃப் பிளான் எழுதிக்கோங்க கண்ணா. ஸ்டாண்டிங் பிளான்ஸ், சிங்கிள் யூஸ் பிளான்ஸ். ஒன்று ஸ்டாண்டிங் பிளான்ஸ்லேருந்து எம்சிக்யூ கேட்பாங்க, சிங்கிள் பிளான்ஸ்லேருந்து எம்சிக்யூ கேட்பாங்க. ஸ்டாண்டிங், நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீச்சரன்? ஸ்டாண்டிங் பிளான்ஸ்னா என்னவா இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ரெக்கரிங் பிளான்ஸ்னு சொல்லலாம். திருப்பி திருப்பி ஒரே ரெக்கரிங் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும், அதுக்கு நம்மளும் ரெக்கரிங் ஆன்சர் கொடுப்போம். ஸ்டாண்டிங் ஆன்சர் டு ரெக்கரிங் பிளான். குட்டி நோட் எடுத்துக்கோங்க. A standing plan is standing answer to recurring problems. அவ்வளவுதான், அது மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், சிங்கிள் யூஸ் பிளான்னா ஒரே வாட்டி தான் அந்த பிளானை யூஸ் பண்ண முடியும் ஸ்ரீச்சரன். ஓகேவா? ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் ஒரு 4 மாசம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் அந்த நான் யூஸ் பண்ண முடியும். எழுதிக்கோங்க கண்ணா. சிங்கிள் யூஸ் பிளான் இஸ் யூஸ்ட் ஒன்ஸ் அண்ட் இட் இஸ் டிஸ்கார்டட். அவ்வளவுதான்.
புரியுதா? சூப்பர். பிளானிங் பிரெமிசஸ்னா என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, மேம் நான் வந்து பாண்டி பஜார் அந்த மாரி வச்சா எனக்கு கிளிக் ஆகும்னு. அதான் பிளானிங் பிரெமிசஸ். த என்விரான்மென்ட் இன் விச் த பிளான்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி இம்ப்ளிமெண்டட். சரியா? பிளானிங் பிரெமிசஸ்ன்றது வந்து ரொம்ப அந்த பிளானிங் பிரெமிசஸ் அதுவே வந்து இட் வில் கான்ட்ரிபியூட் டு தி சக்சஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அந்த பிளானிங் பிரெமிசஸ் எந்த இடத்துல நான் இத பண்ணணும்னு நினைக்கிறத, எனக்கு இன்டர்னல் என்வி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும். அங்க வைக்கிறதுனால எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது. அங்க வைக்கிறதுனால லாங் ரன்ல வந்து நான் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற மாரி இருக்கணும் பிளானிங் பிரெமிசஸ். பிரெமிசஸ்னா என்ன அர்த்தம்னா இடம். ஓகேவா? ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி ஷுட் கம் அவுட் ஆஃப் அ ரியலிஸ்டிக் அண்ட் ப்ராஃபிட்டபிள் என்விரான்மெண்ட். சரியா? ஸோ பிளானிங் ப்ரெமிசஸ் வந்து மூணா கேட்டகரிஸ் ஆகுது. ஒன்று இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெமிசஸ், இன்னொன்று கண்ட்ரோலபிள் செமி கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் ப்ரெமிசஸ், இன்னொன்று டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் ப்ரெமிசஸ். மூணா கேட்டகரிஸ் எடுத்துக்கணும், எழுதிக்கோங்களேன். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ப்ரெமிசஸ், கண்ட்ரோலபிள் செமி கண்ட்ரோலபிள். இது எப்படி எம்சிக்யூல வரும்னா, பிளானிங் ப்ரெமிசஸ் இஸ் டிவைடட் இன்டு 3 ஹெட்ஸ். வாட் ஆர் தேன்னு சொன்னோன்னா, இது மூணு ஒரு ஆப்ஷன்ல கொடுப்பான், வேற ஏதாவது ஆப்ஷன் மூணு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஓகே, இன்டர்னல் ப்ரெமிசஸ்னா என்ன அர்த்தம்னா, ஃபேக்டர்ஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன். என்ன வித்தின் த ஆர்கனைசேஷன்னா என்ன அர்த்தம்? என்னோட ஸ்கில் செட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ், ஓகேவா, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கிவன் டு த எம்ப்ளாயீஸ், இதெல்லாம் வந்து நான் எப்படி வந்து ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறேன், இது எல்லாமே இன்டர்னல் ப்ரெமிசஸ் ஓடுது. ஓகே, பிளான் பண்றது. எக்ஸ்டர்னல் ப்ரெமிசஸ்ன்றது கவர்மெண்டோட கனெக்ட் ஆயிருக்கிறது, பாலிட்டிக்ஸோட கனெக்ட் ஆயிருக்குது, டெக்னாலஜியோட கனெக்ட் ஆயிருக்கிறது. அது எக்ஸ்டர்னல் ப்ரெமிசஸ். ஓகே, கண்ட்ரோலபிள் செமி கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள். நீங்க கெஸ் பண்ணுங்க ஸ்ரீச்சரன், என்னவா இருக்கலாம்? சூப்பர், சூப்பர், வெரி குட். அன்கண்ட்ரோலபிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து, இப்போ நம்ம வந்து ஒரு மழை வருது, இல்ல நாட்டுல போர் வருது, யுக்ரைன் வார், இப்ப ஈரான்ல நடந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் புதுசா ஒரு இனோவேஷன் வருது, அதனால என்னோட கம்ப்ளீட் சிஸ்டமே டிஸப்பியர் ஆகுறது. அப்புறம் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு எமர்ஜென்சி லெஜிஸ்லேஷன் எடுத்துட்டு வராங்க. நேச்சுரல் கெலாமிட்டி வருது, எக்ஸ்ட்ரீம். இப்ப பாத்தீங்களா கண்ணா, அங்க அது என்ன என்ன ஏரியா டக்குனு ஞாபகம் இல்ல. ஐயோ, இது ஏதோ ஒரு ஏரியால வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். அன்கண்ட்ரோலபிள் மெசேஜ் நம்ம கையில கிடையாது. கண்ட்ரோலபிள்னா விச் யூ கேன் கண்ட்ரோல் இட். அதாவது நான் ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் கிரெடிட் பாலிசிஸ் கொடுக்கறது கஸ்டமருக்கு. இப்போ நான் ஸ்ரீசரனுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு கூட்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஸ்ரீசரன் கரெக்டா ஒரு மாசத்துக்குள்ள பே பண்ணிடுறாருன்னா அவருக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது. கிரெடிட் பாலிசிஸ்லாம் சலுகைகள் கொடுக்கறது, அதெல்லாம் நான் ப்ராப்பரா பண்ணலாம், என்னோட பிசினஸ் நல்லா இருக்கும் இல்லையா? செமி கண்ட்ரோலபிள்ன்றதுலாம் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம. லேபர் டர்ன் ஓவர். செமி கண்ட்ரோலபிள்லாம் என்னன்னா, நல்லா ஒர்க் பண்றான் பா, நீங்க இரு, உனக்கு 6 மாசத்துல ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்றது நம்ம கையில இருக்கு. இல்ல 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 சார், நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வராங்க இருக்கு, நான் கிளம்புறேன் பரவாயில்லன்னு சொல்றது அவன் கையில இருக்கு. அதுதான் செமி கண்ட்ரோலபிள். பார்ட்லி இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், பார்ட்லி இட் இஸ் இன் அதர் பார்ட்டிஸ் ஹேண்ட்ஸ். புரியுதா? சம்திங் விச் கேன் கண்ட்ரோல், சம்திங் விச் யூ cannot கண்ட்ரோல். அந்த காம்போசிஷனோட ஒரு இது இருந்தது, அதுக்கு பேர் செமி கண்ட்ரோலபிள். புரியுதா? ஸ்ரீச்சரன், இது மட்டும் எழுதிக்கோங்க. கண்ட்ரோலபிள் ப்ரெமிசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கிரெடிட் பாலிசிஸ், ஃபிக்சேஷன் ஆஃப் கிரெடிட் பாலிசிஸ் எழுதிக்கோங்க.
கண்ட்ரோலபிள் ப்ரெமிசஸோட எக்ஸாம்பிள் வந்து ஃபிக்சேஷன் ஆஃப் கிரெடிட் பாலிசிஸ், செமி கண்ட்ரோலபிள் பாலிசிஸ்க்கு வந்து ஆர் தோஸ் ஓவர் விச் மேனேஜ்மெண்ட் ஹஸ் சம் கண்ட்ரோல். ஆ சாரி, செமி கண்ட்ரோலபிள் ப்ராசஸ்க்கு வந்து லேபர் டர்ன் ஓவர் எழுதிக்கோங்க. யூனியன் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸ். இப்போ வந்து யூனியன் லீடர்ஸ் இருக்காங்க, சார் எனக்கு வந்து 25% நீங்கள் போனஸ் கொடுத்தாதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரைக்ல வந்து த ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஆல்சோ காட் அ சே. இவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா இப்போ தான் வந்து கொரோனா முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஒன் இயர் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து போனஸ் கொடுத்துறேன், 1 இயர் வரைக்கும் எனக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இவரும் சொல்கிறாங்க, அப்போ அது கண்ட்ரோலபிள். அன்கண்ட்ரோலபிள் எப்போ ஆகுதுன்னா 25% போனஸ் மீட் பண்ண இப்படி கூட சொல்லலாம். சரி, நான் 10% இப்போ டிக்ளேர் பண்ணிடுறேன், அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு 25% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லும் போது இவங்க அக்செப்ட் பண்ணாதது அன்கண்ட்ரோலபிள். புரியுதா ஸ்ரீச்சரன்? லேபர் டர்ன் ஓவர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். லேபர் டர்ன் ஓவர்னா என்ன அர்த்தம்னா, it talks about the fact of how much number of laborers are moving in the organization, within the organizations or out of organization. It mostly talks about attrition level ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் கம்பெனி விட்டு வெளில போறாங்க, எவ்வளோ பேர் உள்ள மூவ்மெண்ட்டே நடக்கிறது, எவ்வளோ வேகன்சிஸ் ரொம்ப நாளா ஃபில்லே ஆகல, எவ்வளோ வேகன்சிஸ் குவிக்கா ஃபில் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லேபர் டவுன். தோஸ் ஆர் கால்ட் அஸ் செமி கண்ட்ரோலபிள் ப்ரெமிசஸ். இப்போ கவர்மெண்ட் இதுலலாம் என்ன நடந்துருக்கு, கொஞ்சம் லேட்டாக வேகன்சிஸ் ஃபில் ஆகிறது கரெக்டா. டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப லேட்டாக ஃபில் ஆகுறது. தோஸ் ஆர் ஆல் செமி கண்ட்ரோலபிள் ப்ரெமிசஸ். புரியுதா? அன்கண்ட்ரோலபிள் ப்ரெமிசஸ்க்கு எழுதிக்கோங்க, கலாமிட்டிஸ், வார்ஸ், ஸ்ட்ரைக்ஸ், இனோவேஷன்ஸ் எழுதிக்கோங்க. குட். நெக்ஸ்ட், டான்ஜிபிள்னா என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? வாட் இஸ் a tangible asset? What do you mean by tangible asset? வெரி குட், சூப்பர். எதெல்லாம் கண்ணுக்கு தெரியா அசட்? வெரி குட். அந்த மாதிரி டான்ஜிபிள் ப்ரெமிசஸ்னு ஒன்று இருக்குக்கணும். டான்ஜிபிள் ப்ரெமிசஸ்னா என்ன அர்த்தம்னா, லேபர் ஹவர்ஸ், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், அதெல்லாம் டான்ஜிபிள் ப்ரெமிசஸ். இன்டான்ஜிபிள்ன்றது மோர் ஆஃப் ஸ்ரீச்சரன் நீங்க சூப்பரா படிக்கிறீங்க. ஸ்ரீச்சரன் நீங்க உங்களோட ஐடியா சூப்பரா இருக்கு. ஸ்ரீச்சரன் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ்ல 80க்கு அபோவ் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட்டிவா குட்வில்லா இருக்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, சம்திங் விச் யூ கேனாட் குவான்டிஃபை இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி. மணியால இதெல்லாம் இது பண்ண முடியுமா? ஸ்ரீச்சரன் இஸ் a குட் பாய், இன்டெலிஜென்ட் பாய், மணியால சொல்ல முடியுமா? குட் பாய், 50,000 ரூபாய் வேல்யூவே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஸ்ரீச்சரன் வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லா பண்றாரு, 30,000 ரூபாய் அதுக்கு சொல்ல முடியுமா? those are all qualities of non-monetary nature, கரெக்டா? ஸோ tangible-ன்றது something you can quantify it. Intangible promises is something, those are qualities of some you cannot quantify it in terms of monetary or quantify in terms of specific terms. இது எல்லாமே ஸ்ரீச்சரன், இந்த ஸ்ரீச்சரன் குட் பாய், இன்டெலிஜென்ட் பாய், ஆர்கனைஸ்டு, நல்லா கத்துக்கிறாங்க, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம எங்கேயாவது கொண்டு வரோமா? அதுக்கு பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டான்ஜிபிள் ப்ரெமிசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹிடன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒருத்தர் ரொம்ப கம்மியா மார்க் பண்ண பட் ஆட்டிடியூட் சூப்பரா இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துன்னு வர முடியும். எடுத்துன்னு வரல, மார்க்ஸ்னாலே ஓகே அப்படின்னு வச்சுக்கிறாங்க, பட் அதுல ஒரு ஆட்டிடியூட் இன்வால்வ் ஆயிருக்குன்றது ஹிடன் ஃபேக்டா இருக்கு, அதெல்லாம் கால்ட் அஸ் இன்டான்ஜிபிள் ப்ரெமிசஸ். புரியுதா? குட். நெக்ஸ்ட் கம்ஸ் தி பார்ட் ஆஃப் ஆர்கனைசிங். ஆர்கனைசிங்னா என்னன்னு ஸ்ரீச்சரன் ஒரே நிமிஷம் இருங்க கண்ணா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன், ஒரே ஒரு நிமிஷம். ஸ்ரீச்சரன், ஸோ ஆர்கனைஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீச்சரன்? என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். நடக்க வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்டா பண்றாங்களா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா, இந்த வேலையை இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த வேலையை அவங்கவுங்க கரெக்டா கரெக்டா பண்றாங்களா,
இல்ல அது ஏதாவது ப்ராப்ளமா இருக்குதா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுதான் இன்டர்சேஞ்ச் பண்ணி விடணுமா, ஏதாவது ஒரு லெவல்ல வந்து ப்ரொடக்ஷன் வந்து எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகுறதா, டைம் லைன் கரெக்டா பண்றாங்களா எல்லாரும், வேற ஏதாவது ஓவர் டைம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்காதா டிபார்ட்மெண்ட்ல, இல்ல ஐடில் டைம் ஜாஸ்தியா இருக்கா, அந்த மாதிரி விஷயத்த ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கிறது தான் ஆர்கனைசிங். இந்த கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம ஸ்ரீச்சரன் நீங்க என்ன பண்ணுங்க கண்ணா, கூன்ஸ் ஓடெனில் இவங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா, ஆக்சுவலா இது ரொம்பவே எனக்கு தெரியல ஏன் இப்படி கேட்கறாங்கன்ட்டு, இந்த டெஃபினேஷனை ஃபுல்லா கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு 8 மார்க்குக்கு வருது ஓவராலா கொஸ்டின் பேப்பர்ல, 8 to 10 மார்க். ஓகேவா, ஒரு 5 கொஸ்டின் இப்படி வருது ஸ்ரீச்சரன் த்ரூ அவுட் யுவர் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ். ஒரு பெரிய டெஃபினேஷனை கொடுத்துட்டு இதை யார் எழுதியிருக்காங்க, இது யார் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய டெஃபினேஷனை கொடுத்துட்டு இதை யார் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்துட்டு யார் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்க அதை கொஞ்சம் எப்படி படிக்கணுமோ படிங்க. இல்லை இஃப் யூ ஃபீல் சம்வாட் கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, ட்ரிக் வச்சதான் நான் சொல்லித்தரேன். இந்த வேர்டு வந்ததுன்னா இவருதுன்னு நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி வேணா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஏதாவது செல்ஃப் க்ளூஸ் ஏதாவது இருக்கான்ட்டு, இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க சரியா. ஸோ ஜார்ஜ் டெரி, கூன்ஸ், லோயிஸ் அலன்லாம் நிறைய பேர் இதே விஷயத்த வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லார்ஜ் firms usually conduct a formal orientation program which are conducted usually by the HR department. ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 பர்பஸ் சர்வ் ஆகுது ஸ்ரீச்சரன். ஒன்று, கரண்டா எம்ப்ளாயி கிட்ட என்ன ஒர்க் ஸ்கில் இருக்கு, என்ன எபிலிட்டி இருக்கு, அவருக்கு இந்த வேலையை இவருக்கு கொடுத்தா கரெக்டா இருக்குமா, இன்னொன்னு எத்திக்கல் வேல்யூஸ் ஆஃப் தி ஒர்க் குரூப் எல்லாருக்குமே தெரியணுமா, அப்படின்றது பாக்குறது தான் வந்து ஆர்கனைசேஷனல் சோஷியலைசேஷன் சொல்லுவாங்க சரியா. பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா கரெக்டான ஆள கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்ல வைக்கிறது தான் பிளேஸ்மெண்ட். இது உங்களோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லயும் வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செம்ல ஆரம்பிச்சிட்டாங்களா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? என்னெல்லாம் டாபிக்ஸ் முடிஞ்சிருக்கு? ஓ, ஓகே ஓகே, என்ன முடிச்சிருக்காங்க, என்ன டாபிக்லாம் முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு தோராயமா? ஓ, இன்ட்ரோடக்ஷன். இந்த ஹென்ட்ரல் ஃபைல்ஸ்லாம் வருதா ஸ்ரீச்சரன்? டிவிஷன் ஆஃப் லேபர், டிவிஷன் ஆஃப் ஒர்க், டெலிகேஷன், டீசென்ட்ரலைசேஷன், அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்களா? அது இங்கேயும் வருது, நம்மளுக்கும் வருது, அதுக்காக கேட்டேன். ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, ஒர்க்கை எப்படி குரூப் பண்ணணும், ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, அப்புறம் டெலிகேஷன்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீச்சரன், ஒருத்தருக்கு வந்து கொடுக்கறது வேலையை, பா நான் இந்த வேலையை நீ பண்ணுப்பா, ஓகே இந்த வேலையை நீ பண்ண, அதோட அத்தாரிட்டி நீயே எடுத்துக்கோன்னு சொல்றது தான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் எழுதிக்கோங்க கண்ணா, நான் சொல்றத. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபைங் தி ஒர்க், எழுதிக்கோங்க. ம், ஃபர்ஸ்ட் ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணோம், அப்புறம் ஒர்க்கை வந்து குரூப் பண்ணோம், குரூப்பிங் த ஒர்க்கு சரியா, கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியா பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறது, ஓகேவா. அப்புறம் எஸ்டாப்ளிஷிங் ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது என்னன்னா நீ இது முடிச்சிட்டியா, அதை முடிச்சிட்டன்றதை இவங்க கிட்ட சொல்லிடு, அதை முடிச்சிட்டியா நீங்க இவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்றது ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ பிகாம் ஆஃப் காமர்ஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு நம்ம காலேஜ்ல, அந்த மாதிரி பிஎஸ்சி இருக்கும் இல்லையா கரெக்டா, என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு நம்ம ஏஎம்ஜேல, இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு, பிகாம் பிஎஸ்சி. ஸோ அந்த மாதிரி எம்காம் அந்த மாதிரி இருக்குல்ல, அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அது பேர் என்ன, ஐயோ டக்குன்னு ஞாபகம் இல்லையே, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு ஹெட் போட்டிருப்பாங்க கரெக்டா, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்னு ஒருத்தர் இருப்பாங்க கரெக்டா, பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை இவங்களை கூப்பிட்டு கேட்டுப்பாங்க கரெக்டா, இவங்களோட இதை வந்து கேட்டு போட்டுப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ எனக்கு உங்களுக்கு பிகாம் ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம்னா என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்,
உங்க ஃபேக்கல்டி நீங்க வந்து ஹெச்ஓடி போய் பாருங்க. ஹெச்ஓடி கரெக்ட். ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் காமர்ஸ்ல போய் பாருப்பா. அவங்க கிட்ட போய் பேசு. சிடபிள்யூக்கு லீவ் வேணும்னா அவங்க பர்மிட் பண்ணிட்டாங்கன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஏ பிசிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னா பிசிக்ஸ் ஹெச்ஓடியை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? The respective reporting relationships வந்து has to be established very clearly. Not all the work can be done by the principal or headmaster of the இது இல்லையா ஸ்கூல் ஆர் காலேஜ் கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் they should establish the formal reporting relationships. நெக்ஸ்ட் எதுக்குங்கன்னா providing for measurement evaluation and control. சைட் ஹெட்டிங் ஏத்திக்கோங்க. எஸ்டாப்ளிஷிங் ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு அப்புறம் ப்ரொவைடிங் ஃபார் மெஷர்மெண்ட் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். அப்புறம் டெலிகேட்டிங் அத்தாரிட்டி. டெலிகேட்டிங் அத்தாரிட்டினா என்ன? இப்போ பிரின்சிபல் இப்போ வந்து ஏதாவது ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சிபல் வந்து எல்லா ஹெச்ஓடியும் கூப்பிட்டு சர்க்குலர் இது பண்ணுவாங்க கரெக்டா? இப்போ பிகாம்லேருந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ்னா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட லிஸ்ட்டை பிகாம் ஹெச்ஓடி சைன் போடணும். அப்போனா என்ன அர்த்தம்? பிரின்சிபல் இஸ் டெலிகேட்டிங் தி அத்தாரிட்டி டு நாமினேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பிகாம் த்ரூ பிகாம் ஹெச்ஓடி கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இவங்க எல்லா வேலையும் பண்ண வேண்டாம். அண்ட் இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஒபீடியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் ரைட் டு ஆக்ட். உங்களுக்கு புரிஞ்சதுல? அத்தாரிட்டி கொடுத்து ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க. அதே மாதிரி கோஆர்டினேஷன் இப்போ தோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நோ பிஎஸ்சி பிசிக்ஸ் வி சே பிஏ எக்கனாமிக்ஸ் வி சே எம்காம் வி சே பிகாம் பிகாம்ல இருக்கிற டொமைன் வி சே லாட் ஆஃப் திங்ஸ் பட் எண்ட் ஆஃப் த டே when you come to inter college ன்னு வரும்போது என்ன ஆயிடுறது? All the departments, all the head of the departments should coordinate with their departments and they have to come out with a good percentage for the college, be it your academic or cultural participate பண்றதாலும் சரி நல்ல ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ there should not be no conflict of interest இருக்கக்கூடாது. ஓகே எல்லாமே ஸ்மூதா போகணும். ஆனா எப்படி போகணும்? எஸ்டாப்ளிஷிங் ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். இதான் கண்ணா கோஆர்டினேஷன்னாலே கான்ஃபிளிக்ஸ் இல்லாம நடக்கிறது தான் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. கான்ஃபிளிக்ஸ்னா என்ன? சண்டை இல்லாம. ஓகேவா? இந்த 5 பாயிண்ட்டும் சாரி 5 பாயிண்ட்ல 6 பாயிண்ட்டும் அதுல 6 பாயிண்ட்ல இந்த எஸ்டாப்ளிஷிங் ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் முடிக்கிறேன் ஸ்ரீச்சரன். நான் 197 ஆர்கனைசிங் வரைக்கும் முடிக்கிறேன். நாளைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ். ஓகே இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் இது எம்சிக்யூஸ் அனுப்பிச்சு விட்டுறேன். மேக்ஸ் எக்கனாமிக்ஸோடது அனதர் செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ். அதை பார்த்துட்டீங்களா? அந்த 20 கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் தப்பா போயிருக்கு கோத்ரூ பண்ணிட்டீங்களா? கஸ்டமர் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட் குட். அது அந்த மாதிரி ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அனதர் இதில் ஃபார்முலாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. அடுத்தது வந்து மேக்ஸில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேல்குலஸில் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸில் ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஓகே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் டு டூ அ ரைட் அப் ஆன் ஸ்டூவர்ட்ஷிப் அண்ட் ஏஜென்சி. ஹை லெவல் ரைட் அப் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் வாட்ன்ட்டு. அப்புறம் இப்போ என்ன எடுத்துக்கணும் 197 பேஜ் வரைக்கும் என்ன எடுத்திருக்கேனோ அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? எங்கெல்லாம் நான் சொன்னாம ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க ஆத்தர் அந்த ஆத்தருக்கு அந்த டெஃபினேஷன்ல என்ன ஹிண்ட் அது நல்லா பார்த்துக்கணும் நீங்க ஸ்ரீச்சரன். கண்டிப்பா கேட்பாங்க அது. ஃபவுண்டேஷன் கிளியர் பண்றதுக்கு இதெல்லாம் கண்ணா இன்டர் வரும்போது இது வேற மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கா இருக்கும். இந்த மாதிரி டெஃபினேஷன் பார்க்கறது அதெல்லாம் மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. அப்போ உங்களோட ஃபோக்கஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டெஃபினேஷன் பார்க்கறது யார் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்காது. அங்கே மோர் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் சம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஃபவுண்டேஷன் கிராக் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் வேற வழி இல்லாமல் பண்ணி ஆகணும். ஓகேவா? சூப்பர். ஏதாவது டவுட்னா பாருங்க. பட் எழுதிருங்க. ரைட் அப் எழுதி எனக்கு அமுச்சு விடுங்க. ஹை லெவலில் எழுதுங்க. நான் டீட்டெயிலாம் எழுத வேண்டாம். இப்போ டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் ப்ரமிசஸ்னா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ப்ரமிசஸ்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? எக்ஸாம்பிள்ஸ் என்ன? அவ்வளவுதான். இதே சென்டென்ஸே இருக்கணும்லாம் நான் சொல்லலாம். பட் யூ ஷுட் கோ த்ரூ இட் கம்பல்சரி அண்ட் புட் இட் இன் ரைட்டிங். குட்டி குட்டியா எடுக்கும் போது நீங்க ரைட்டிங்ல போட்டா ஈஸியா இருக்கும். மொத்தமா எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஓஷன் மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு வந்துருமா மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து கஷ்டம் தான் காலேஜோட படிக்கிறது. பட் வேற வழி இல்லை கண்ணா. நம்ம கிராக் அவுட் பண்ணி தான் ஆனோம் இல்லையா? பட் உங்களால முடியும், பண்ணுங்க. ம் எனக்கு ரைட் அப் ஞாபகம் அனுப்பிச்சிருங்க. ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. ஓகே கண்ணா. பை கண்ணா. தேங்க்யூ கண்ணா.
தேங்க்யூ.